ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நெய்யிலேயே பூந்தி பொரித்து நிறைய நெய் ஊற்றி நம்ம வீட்டிலையே திருப்பதி லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக பால் சேர்த்து சர்க்கரையை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. சர்க்கரை இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்ததும் இதில் 200 கிராம் கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1 சிட்டிகை பேக்கிங் சோடா, கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா தோசை மாவு பதத்துக்கு இதை கரைச்சி எடுத்துக்கலாங்க. கடலை மாவை நல்லா சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கட்டி எதுவும் விழுகாது. கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றுனீங்கன்னா கட்டி இல்லாமல் கரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பால் பிடிக்காதவங்க தண்ணி சேர்த்துக்கலாம், ஆனால் பால் சேர்த்திங்கன்னா தான் அதோட டேஸ்ட்டும் மனமும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கரைச்சதும் மீதி இருக்க எல்லா பாலும் ஊற்றி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இதுக்கு மொத்தமாக எனக்கு 1/4 லிட்டர் பால் தேவைப்பட்டுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ பூந்தியை சுட்டு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 கப்பு நெய்யை சூடு பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை பூந்தி கரண்டியில் ஒரு கரண்டியாக ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. நெய் நல்லா சூடாக இருக்கணுங்க, அப்போ தான் பூந்தி தேய்ச்சதும் அடியில் போய் தங்காமல் மேலேயே மிதந்துட்டுருக்கும். இப்போ இது வேகட்டும். நம்ம சாதாரண லட்டு செய்கிற மாதிரி இல்லாமல் காரா பூந்தி டைப்லேயும் இல்லாமல் மீடியமான ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும். இது ஓரளவுக்கு செவந்து வரணுங்க, அப்போ தான் லட்டு நல்ல கலர் கிடைக்கும். நெய்யில் பூந்தியை சுட்டு எடுக்கும் போது லட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல மணமாகவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி நெய் பிடிக்காதவங்க எண்ணெயிலே சுட்டு எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு செவந்ததும் இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். பூந்தி கண்டிப்பாக இந்த அளவுக்கு செவந்து வரணுங்க. இப்போ இதே மாதிரியே நம்ம மீதம் இருக்க எல்லா மாவும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நான் எல்லா பூந்தியுமே சுட்டு எடுத்துட்டேன். பூந்தியை இப்போ மிக்சர் ஜாரில் சேர்த்து 1-2 நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாதி பூந்தி அரைபடாமே இருந்தாலும் பரவாயில்ல, நைஸாக அரைச்சிட வேண்டாம். 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது சர்க்கரை பாகு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 300 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ சர்க்கரையும் தண்ணியும் நல்லா கொதித்து ஒரு கம்பி பதம் வரணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி தொட்டு பாருங்கள். கம்பி உடையணும், ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பி பதம் வர வேண்டாங்க. இந்த அளவுக்கு வந்ததுமே நம்ம அரைச்சி வச்சுருக்க பூந்தி இதில் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போது நம்ம பூந்தி சேர்த்ததும் சர்க்கரை பாகு அதிகமாக இருக்க மாதிரி தெரியுங்க. நம்ம பயப்பட வேண்டாம். 4-5 நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கொடுங்க. பூந்தி சர்க்கரை பாகு எல்லாத்தையுமே நல்லா அப்சர்வ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மித்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் டைமண்ட் கல்கண்டு, நம்மளுக்கு தேவையான அளவு முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்து சேர்த்துக்கோங்க. 7-8 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாங்க. தட்டி தான் சேர்க்கணும், பவுடர் சேர்த்துக்காதீங்க. இப்போது இதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். பச்சை கற்பூரம் சேர்த்திங்கன்னா தான் அந்த கோயில் வாசனையோட லட்டு சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம நெய்யிலையே பொரிச்சு எடுத்ததுனால நெய் ஜாஸ்தியாக தேவைப்படாதுங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய்யை சூடு பண்ணி ஊற்றிட்டு இதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. பூந்தி சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி நல்லா இறுக்கமாக பிடிச்சி வச்சிடலாங்க. கொஞ்சமாக கையில் நெய் தடவிட்டு நல்லா டைட்டாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.